வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்களவை தேர்தலுக்கான 6ஆம் கட்ட வாக்குப்பதிவு நிறைவு. குடியரசுத் தலைவர் சோனியா காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் வாக்களிப்பு. ஜெயலலிதா குறித்து அண்ணாமலை அவதூறு பரப்புவதாக அதிமுக கண்டனம். அரசியல் லாபத்திற்காக அண்ணாமலை பேசி வருவதாக அதிமுக குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் எண்ணற்ற தமிழ் வளர்ச்சி திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதாக தமிழ் சான்றோர் பாராட்டு. தமிழ் மொழி வளர்ச்சிக்காக முதலமைச்சர் அரும்பாடுபட்டு வருவதாக பெருமிதம். 30ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை பணிகள் தீவிரம். விரிவான செய்திகள். விறுவிறுப்பாக நடைபெற்ற மக்களவை தேர்தலுக்கான 6ஆம் கட்ட வாக்குப்பதிவு நிறைவு பெற்றது. நாடு முழுவதும் 7 கட்டங்களாக நடைபெறும் மக்களவை தேர்தலில் மொத்தமுள்ள 543 தொகுதிகளில் இதுவரை 428 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. மக்களவை தேர்தலுக்கான முதற்கட்ட தேர்தல் கடந்த மாதம் 19ஆம் தேதியும் 2ஆம் கட்ட தேர்தல் கடந்த மாதம் 26ஆம் தேதியும் நடைபெற்றது. கடந்த 7ஆம் தேதி 3ஆம் கட்ட தேர்தலும், கடந்த 13ஆம் தேதி 4ஆம் கட்ட தேர்தலும், கடந்த 20ஆம் தேதி 5ஆம் கட்ட வாக்குப்பதிவும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பீகார், ஜார்க்கண்ட், ஜம்மு காஷ்மீர், ஒடிசா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், ஹரியானா மற்றும் டெல்லி ஆகிய 6 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 58 தொகுதிகளுக்கு 6ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது. காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்புடன் நடைபெற்ற மக்களவை தேர்தலுக்கான 6ஆம் கட்ட வாக்குப்பதிவில் பொதுமக்கள், பிரபலங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் என ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்தனர். டெல்லியில் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் கேந்திரிய வித்யாலயா பள்ளி வாக்குச்சாவடியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாக்களித்தார். காங்கிரஸ் மூத்த தலைவர்களான சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் டெல்லியில் உள்ள நிர்மான் பவனுக்கு வருகை தந்து வாக்களித்தனர். புதுடெல்லி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட வாக்குப்பதிவு மையத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி ஜனநாயக கடமையாற்றினார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் சிவில் லைன் பகுதியில் வாக்குச்சாவடியில் ஜனநாயக கடமையாற்றினார். கிழக்கு டெல்லி பாஜக எம்பியும் முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரருமான கௌதம் கம்பீர் டெல்லியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். ராஞ்சி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட வாக்குப்பதிவு மையத்தில் இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் MS தோனி வாக்களித்தார். இதற்கிடையே மேற்கு வங்க மாநிலத்தின் பங்குரா மாவட்டம் ரகுநாத்பூர் தொகுதிக்கு உட்பட்ட 5 EVM மற்றும் VVPAT இயந்திரங்களில் பாஜக என டேக் கட்டப்பட்டிருப்பதாக திரிணாமுல் காங்கிரஸ் புகார் அளித்துள்ளது. தேர்தல் ஆணையம் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை இந்துத்துவா தலைவர் என குறிப்பிட்ட அண்ணாமலைக்கு அதிமுக சார்பில் அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் ஜெயக்குமார் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சமீபத்தில் அளித்த பேட்டியில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மிக சிறந்த இந்துத்துவா தலைவர் என்றும் இந்து மதத்துக்கு அவர் நேரடியாக ஆதரவு தெரிவித்து வந்ததாக தெரிவித்திருந்தார். இந்து மதத்தின் வளர்ச்சிக்காக அவர் பல சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வந்துள்ளார் எனவும் கூறியிருந்தார். இதற்கு அதிமுக தரப்பில் பலரும் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ஜெயக்குமார் கண்டன அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் அண்ணாமலை தமது சொந்த அரசியல் லாபத்திற்காகவும் தமிழ்நாட்டில் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலும் ஜெயலலிதா இந்து மதத்தை மட்டுமே சார்ந்தவர் என அவரது பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் வேண்டுமென்றே பேசி வருவதாக கண்டனம் தெரிவித்துள்ளார். எம்ஜிஆர் வழியில் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்றும் இங்கு இல்லாம இல்லாத நிலை வேண்டும் என்ற திராவிட கோட்பாட்டின் அடிப்படையில் பொற்கால ஆட்சி தந்தவர் ஜெயலலிதா எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை இந்துத்துவ தலைவர் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குறிப்பிடுவது அவருடைய அறியாமையை, தவறான புரிதலைத்தான் வெளிப்படுத்துவதாக சசிகலா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 30ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ரீமால் புயல் எதிரொலியாக தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல் 31ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மட்டுமின்றி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பிற மாவட்டங்களிலும் நடவடிக்கைகள் எடுக்க தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா ஆட்சியர்களிடம் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் திடீர் கனமழை பெய்தாலும் வெள்ளம் ஏற்படாமல் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அதேபோல் திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்புழா, எர்ணாகுளம், கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு ஆகிய 7 மாவட்டங்களுக்கு
மஞ்சள் எச்சரிக்கை, கடல் சீற்றமாக காணப்படும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. ரீமால் புயல் காரணமாக வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதிகளில் பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஏர் இந்தியா விமான நிறுவனம் சென்னையில் இருந்து அந்தமானுக்கு, அந்தமானில் இருந்து சென்னைக்கும் இயக்கப்பட இருந்த விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்திய மக்களவை தேர்தல் குறித்து கருத்து கூறிய பாகிஸ்தான் முன்னாள் அமைச்சர் ஃபவாத் உசேனுக்கு டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் பதில் அளித்துள்ளார். பாகிஸ்தான் முன்னாள் அமைச்சர் ஃபவாத் ஹுசேன் தனது எக்ஸ் பக்கத்தில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் அவரது குடும்பத்தினர் வாக்களித்திருந்த புகைப்படத்தினை பகிர்ந்து வெறுப்பு மற்றும் தீவிரவாத சக்திகளை அமைதி மற்றும் நல்லிணக்கம் தோற்கடிக்கட்டும் என கருத்து தெரிவித்திருந்தார். அமைச்சரின் கருத்திற்கு பதிலளிக்கும் விதமாக அரவிந்த் கெஜ்ரிவால், பாகிஸ்தானில் தான் நிலைமை மிகவும் மோசமாக உள்ள நிலையில் நீங்கள் உங்கள் நாட்டை கவனித்துக் கொள்ளுங்கள் என பதில் அளித்துள்ளார். மேலும் இந்தியாவில் தேர்தல் என்பது எங்களது உள் விவகாரம் என்றும் பயங்கரவாதத்தின் ஆதரவாளர்களின் தலையீட்டை இந்தியா ஒருபோதும் பொறுத்துக் கொள்ளாது என்றும் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் எண்ணற்ற தமிழ் வளர்ச்சி திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதற்காக தமிழ் சான்றோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். தமிழ் மொழி வளர்ச்சிக்காகவும் தமிழை ஆட்சி மொழியாக்கவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அரசு அரும்பாடுபட்டு வருவதாக தமிழ் சான்றோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். தமிழுக்கு அருந்தொண்டாற்றி வரும் தமிழ் அறிஞர்களை கண்டறிந்து அவர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது. மேலும் அயலக தமிழர் தின விழா உள்ளிட்ட எண்ணற்ற நன்மை பயக்கும் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் முதன்முறையாக பார்ப்போற்றும் வகையில் பன்னாட்டு புத்தக கண்காட்சி நடத்தியதும், தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கு அரசு பணியில் முன்னுரிமை வழங்கியும், திருக்கோயில்களில் தமிழ் வழிபாட்டினை முன்னிறுத்துவது உள்ளிட்ட எண்ணற்ற தமிழ் பணி திட்டங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிறைவேற்றியுள்ளதாக பாராட்டு தெரிவித்துள்ளனர். கர்நாடக மாநிலம் மைசூரில் பிரபல ஹோட்டலில் பிரதமர் மோடி தங்கியதற்கான கட்டணத்தில் 80 லட்சத்தை ஓராண்டாக செலுத்தவில்லை என புகார் எழுந்துள்ளது. 2023ஆம் ஆண்டு கர்நாடகத்தில் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக மைசூரில் உள்ள பிரபல ஹோட்டலில் பிரதமர் மோடி தங்கியுள்ளார். தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் மற்றும் வனத்துறை அமைச்சகம் இணைந்து 2023 ஏப்ரல் 9 முதல் 11ஆம் தேதி வரை நிகழ்ச்சியை நடத்தியது. இந்நிலையில் பிரதமர் மோடி தங்கிய பிரபல ஹோட்டலில் பாக்கி உள்ள 80 லட்சம் வாடகையை செலுத்த தவறினால் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என ஹோட்டல் நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. காவல்துறை போக்குவரத்து துறை மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். நாங்குநேரியில் பேருந்து நடத்துனர், காவல்துறை அதிகாரி இடையே டிக்கெட் எடுப்பதில் நடந்த வாக்குவாதம் மாநில அளவில் எதிரொலித்த நிலையில் தற்போது இருவரும் பரஸ்பரம் வருத்தம் தெரிவித்து கட்டி அணைத்து சமாதானம் ஆகினர். இது தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு பேருந்துகளில் மக்கள் நிம்மதியாக பயணிக்க வேண்டும் என்றால் போக்குவரத்து துறை மற்றும் காவல்துறைக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு மிக அவசியம் என குறிப்பிட்டுள்ளார். காவல்துறை மற்றும் போக்குவரத்து துறைக்கு இடையேயான மோதல் போக்கு நாளுக்கு நாள் வலுத்து வருவதாகவும், முதலமைச்சர் இதில் உடனடியாக தலையிட்டு இரு துறைகளுக்கிடையேயான மோதல் போக்கிற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் குட்கா புகையிலை பொருட்களுக்கான தடை மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. புகையிலை அடிப்படையிலான பான் மசாலா உள்ளிட்ட பொருட்கள் உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்க கூடியவை என்பதால் அவற்றை தமிழகத்தில் தயாரிக்கவும் விற்பனை செய்யவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குட்கா புகையிலை பொருட்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை மே 23ஆம் தேதியோடு முடிவடைந்தது. இதையடுத்து தமிழகத்தில் குட்கா, பான் மசாலா, புகையிலை பொருட்களுக்கான தடை மேலும் ஓராண்டுக்கு நீட்டித்து தமிழக உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. அதன்படி இப்புகையிலை பொருட்களுக்கான தடை 2025 மே 23ஆம் தேதி வரை தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை நியாய விலை கடைகள் இயங்கும் என உணவுப் பொருள் வழங்கல் துறை ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். மே மாதத்துக்கான சிறப்பு பொது விநியோக திட்ட பொருட்களை உரிய காலத்துக்குள் வழங்க வேண்டியுள்ளதால் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் மற்றும் கூட்டுறவு சங்கங்களின் கட்டுப்பாட்டில் இயங்கும் அனைத்து நியாய விலை கடைகளுக்கும் ஞாயிற்றுக்கிழமை வேலை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே நில தகராறில் தம்பியை கொன்ற அண்ணன் மற்றும் அண்ணன் மகன்களை காவல்துறையினர் கைது செய்தனர். ஆக்கினாம்பட்டு கிராமத்தை சேர்ந்த கோதண்டன் ஹரிகிருஷ்ணன் என்பவர்களுக்கிடையே நீண்ட நாட்களாக நில தகராறு இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் கோதண்டன் மற்றும் அவருடைய மகன்கள் கோவிந்தராஜ், பொன்னம்பலம் ஆகிய மூவரும் ஹரிகிருஷ்ணனை தாக்கியுள்ளனர். இதில் ஹரிகிருஷ்ணனை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில்
3 பேரையும் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறை தாலுகா சோழம்பேட்டை ஊராட்சியில் உள்ள மாவட்ட அரசு மாதிரி பள்ளியில் 10 மற்றும் 11ஆம் வகுப்பு சேர்க்கைக்கான கலந்தாய்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் AP மகாபாரதி தலைமை வகித்து 10 மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்ற மாணவிகள் மற்றும் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கினார். மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீனத்தில் உள்ள ஸ்ரீ ஞானபுரீஸ்வரர் ஆலய பெருவிழாவை முன்னிட்டு சகோபர தரிசனம் நடைபெற்றது. தர்மபுரம் ஆதீனம் 27வது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் மின்னொளியால் அலங்கரிக்கப்பட்ட ஓலை சப்பரத்தில் எழுந்தருள செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே இளம் பெண்ணை காரில் கடத்திய தாய் மாமனை காவல்துறையினர் மடக்கி பிடித்தனர். தனியார் மருத்துவமனையில் பணிபுரிந்து வரும் சென்னையை சேர்ந்த ஜமுனாவும் காரைக்குடியை சேர்ந்த இவரது அத்தை மகன் சபாபதியும் காதலித்து வரும் நிலையில் இவர்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் இருவரும் கடந்த 6 மாத காலமாக பேசாமல் இருந்துள்ளனர். இதன் காரணமாக ஆத்திரமடைந்த சபாபதி தனது நண்பர்களான ஹரிஹரன், அஜய், ராஜேஷ் ஆகியோருடன் இணைந்து காரில் ஜமுனாவை கடத்த முயன்ற போது காவல்துறையினர் மடக்கி பிடித்தனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் இரவு நேரங்களில் மாட்டை கத்தியால் வெட்டிய கோட்டை தெரு பகுதியை சேர்ந்த நதீம் என்பவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 3 மாதங்களில் இரவு நேரங்களில் அப்பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட மாடுகளை கத்தியால் வெட்டிய நதீம் என்பவரது வீட்டின் முன்பு அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காடுவெட்டி குருவின் 6ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி தருமபுரி மாவட்டத்தில் பாமக சார்பில் காடுவெட்டி குருவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. பென்னாகரம் சட்டமன்ற உறுப்பினர் GK மணி மற்றும் தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் SP வெங்கடேஸ்வரன் மற்றும் பாமக நிர்வாகிகள் பலர் நிகழ்வில் கலந்து கொண்டு காடுவெட்டி குருவின் திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் நாலாட்டின்புதூர் VP சிந்தன் நகரை சேர்ந்த அரசு பள்ளி ஆசிரியர் மணி என்பவர் வீட்டில் தங்க மோதிரங்கள், தங்க நகைகள் என சுமார் 30 பவுண்ட் தங்க நகைகளை திருடி சென்ற மர்ம கும்பலை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ஈரோடு மாவட்டத்தில் ரயிலில் கஞ்சா கடத்திய ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த மனோஜ்குமார் மற்றும் பீகார் மாநிலத்தை சேர்ந்த அமான்குமாரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 20 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த காவல்துறையினர் கஞ்சா கடத்தியதில் வேறு யாருக்கு தொடர்புள்ளது என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மின்சாரம் தாக்கியதில் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த மேல் புழுதியூர் பகுதியை சேர்ந்த சரத்குமார் உயிரிழந்தார். காயம்பட்டு பகுதியை சேர்ந்த குமார் என்பவருக்கு சொந்தமான புதிய வீட்டிற்கு வயரிங் வேலை செய்த போது மின்சாரம் தாக்கியுள்ளது. தகவல் அறிந்து வந்த செங்கம் காவல்துறையினர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த வளையாம்பட்டு ஊராட்சி பெரிய கால்வாய் முதல் தீதாண்டப்பட்டு ஊராட்சி ஜவ்வாது மலை அடிவாரம் வலசை வரை பல கிராமங்களுக்கு செல்லும் கிராம சாலை 20 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை புனரமைக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அத்திக்கோயில் பகுதியில் செந்தில்குமார் என்பவருக்கு சொந்தமான மாந்தோப்பிற்குள் புகுந்த காட்டு யானைகள் மாமரங்களை காட்டு யானைகள் சேதப்படுத்தியது. உரிய இழப்பீடு வழங்கவும் மின்வேலி அமைக்க மானியம் வழங்கவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை தீவுத்திடலில் 10 சிறுவர்கள் கண்களை மூடிக்கொண்டு 10 நிமிடங்களில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் உருவத்தை ரூபிக் கியூபில் அடுக்கி அசத்தினர். தமிழ்நாடு சுற்றுலாத்துறையுடன் இணைந்து HRS ஈவென்ட் என்டர்டெயின்மெண்ட் என்ற தனியார் அமைப்பு நடத்திய நம் தமிழகம் நம் பெருமை உலக சாதனை கண்காட்சியில் முதலமைச்சர் ஸ்டாலினின் உருவப்படத்தை 340 கியூபுகளை கொண்டு உலக சாதனை படைத்துள்ளனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் உயர்ந்து 53,240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 6,655 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 50 காசுகள் குறைந்து 96 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 96,000க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கேன்ஸ் திரைப்பட விழாவில் இந்திய நடிகையான அனசுயா சேன்குப்தா சிறந்த நடிகைக்கான விருதை வென்றுள்ளார். கொல்கத்தாவை சேர்ந்த அனசுயா சேன்குப்தா தி ஷேம்லெஸ் படத்திற்காக பிரான்ஸ் நாட்டின் கேன்ஸ் நகரில் 77வது கேன்ஸ் திரைப்பட விழா கடந்த 14ஆம் தேதி தொடங்கி 10 நாட்கள் நடைபெற்றது. இதில் இந்திய நடிகையான அனசுயா சேன்குப்தா சிறந்த நடிகைக்கான விருதை வென்றுள்ளார். இதன் மூலம் இவர் கேன்ஸ் திரைப்பட விழாவில் இந்த விருது வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். சிறந்த நடிகைக்கான அன்சர்டன் ரெக்கார்ட் விருதை வென்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
மக்களவை தேர்தலுக்கான 6ஆம் கட்ட வாக்குப்பதிவு நிறைவு. குடியரசுத் தலைவர் சோனியா காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் வாக்களிப்பு. ஜெயலலிதா குறித்து அண்ணாமலை அவதூறு பரப்புவதாக அதிமுக கண்டனம். அரசியல் லாபத்திற்காக அண்ணாமலை பேசி வருவதாக அதிமுக குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் எண்ணற்ற தமிழ் வளர்ச்சி திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதாக தமிழ் சான்றோர் பாராட்டு. தமிழ் மொழி வளர்ச்சிக்காக முதலமைச்சர் அரும்பாடுபட்டு வருவதாக பெருமிதம். 30ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை பணிகள் தீவிரம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.